ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டு பார்த்த ஸ்லீவ் போர்ஷனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகே, இந்த ஃப்ளவரை நான் வந்து இப்போ ஃப்ரீ ஹேண்டாக தான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு பாருங்கள், நடுவில் அதாவது சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை வந்து நல்லா ரெண்டு பக்கமுமே ஒரு 4 பிரான்ச்சஸாக பிரிச்சுட்டு அப்புறம் இந்த பெட்டல்ஸை வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கிடச்சிரும். இதை ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி அதாவது ட்ராயிங் தெரியாதவங்க கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பெட்டல்ஸ்க்கு அவுட் சைடில் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துடலாம். அதாவது இந்த ஃப்ளவரை வந்து ட்ரேஸ் பண்ணணுன்னா எப்படின்னா, ஒரு சின்ன நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த சார்ட் பேப்பரில் இந்த ஃப்ளவர் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டு எல்லா பக்கமுமே நீங்கள் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மொத்த டிசைனுமே நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிட்டு அப்படியே நீங்கள் ப்ளவுஸுக்கும் ட்ரேஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன பார்த்திங்கன்னா, நான் எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே தான் பண்ணியிருப்பேன். இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், சக்கரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. சக்கரிக்கு எப்போவுமே வெளியிலேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து நடுவில் ஒரு ஸ்டிச் கொடுத்து அகெயின் வெளியில் கொண்டு போய் முடிக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டோன் உள்ளே வைக்கும்போது அது வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். இப்போ இதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து ஒரு லைன் நம்ம சுகர் பீட் கொடுத்துடணும். பாருங்கள், சுகர் பீட் எடுத்துகிட்டு 2 இல்லை 1 அந்த மாதிரி நல்லா அந்த சக்கரியை சுற்றி நம்ம ஒரு லைன் கொடுத்து முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம அந்த 4 கார்னர்ஸ்லேயும் நம்ம வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 4 சைடும் நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த டிசைனை வந்து நான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது 3 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக பார்த்து இந்த வீடியோவை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிசைனை பழகுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் 4 சைடும் முடிச்சுட்டு அடுத்து உள்ளுக்கு வந்து சர்தோசியில் நம்ம ஃபில் பண்ணுவோம். அது எப்படின்னு நான் காட்டுறேன். அடுத்து பாருங்கள், சர்தோசி ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் லைன் கொடுத்துடலாம். பேஸ் லைனுக்கு நான் ஒரு பெரிய சர்தோசி யூஸ் பண்ணி பேஸ் கொடுக்குறேன். இது வந்து குட்டி ஃப்ளவருங்கிறதுனால ஒரு பேஸ் கொடுத்தா போதும். அப்படி இல்லை கொஞ்சம் பெட்டல்ஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 கூட கொடுக்கலாம். ஸோ அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். இந்த மாதிரி 4 பக்கமும் நீங்கள் பேஸ் லைன் கொடுத்துக்கோங்க.
கொஞ்சம் வந்து அளவு பார்த்து மட்டும் ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி இதில் பெரிய டெக்னிக்ஸ்னு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த 4ஐயும் கொடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், ஒரே ஒரு பெட்டல்ஸ்க்கு மட்டும் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்றதை காட்டுறேன். எப்போவுமே பெட்டல்ஸ் ஃபில் பண்ணும்போது சென்டர் போர்ஷன்லேருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஈக்குவலாக கிடைக்கும். பாருங்கள், நடுவில் ஒரு ஜர்தோசி, இது இப்போது நம்ம குட்டி ஜர்தோசி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை போட்டு லாக் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து திரும்ப ஒரு ஜர்தோசி கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டு போயிடலாம். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகாமல் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே போதும், நீட் ஃபினிஷிங் வந்துடும். அதே சமயம் ஜர்தோசியில் பிசுறு இல்லாமையும் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நம்மளுக்கு நூலில் சிக்காமல் டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் கொடுக்க முடியும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ப்ளேஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு தேவையோ அந்த மாதிரியான ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த பெட்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்காது, கொஞ்சம் வளைஞ்சி வர்றதுனால நம்ம அதுக்கு தக்கன லென்த் உள்ள ஜர்தோசி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம அதுக்கு தக்கன அதாவது அதுக்காக நம்ம மெஷர் பண்ணி நம்ம பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். இப்போ நான் ரைட் சைடு முடிச்சிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு அகெயின் அதே போல் தான், சேம் மெத்தட் தான். நார்மல் நீடல் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு பெட்டல்ஸ் கொடுத்து முடிக்க போகிறோம். இதே போல் தான் வந்து நம்ம 4 பெட்டல்ஸுமே கொடுத்து முடிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பெட்டல்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து வந்து நான் 4 பெட்டல்ஸையும் கொடுத்துட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ 4 பெட்டல்ஸுமே முடிச்சாச்சு. பாருங்கள் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து ஃபைனலாக நம்மளுக்கு இதில் ஒரே ஒரு ஒர்க்கு தான் பாக்கி இருக்குது. எல்லா சக்கரிக்குமே வந்து நம்ம சர்க்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அது முடிஞ்சிட்டுனா நம்மளுக்கு இந்த ஒர்க் முடிஞ்சுது. பாருங்கள், நான் இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எங்கெங்கே எல்லா சக்கரையிலையுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த சர்க்கான் ஸ்டோனை மட்டும் நல்லா பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க. அப்போ தான் நல்லா ட்ரை ஆனால் தான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து சீக்கிரம் விழாமல் இருக்கும். ஃபைனலாக நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு இதுதான் அதோடய லுக்காக இருக்கும். பாருங்கள், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. இதோட ஃபினிஷிங் நீட்டாக வந்திருந்தது. இது ஒரு நல்ல கிராண்ட் ப்ரைடல் ப்ளவுஸு. இந்த டிசைனும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக சர்தோசி ஒர்க் இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 இன்ச்சஸ். நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்போ லென்த்துக்கு தேவைன்னா ஒரு 10 இன்ச்சஸ் வரும்.
ஸோ இதுக்கு வந்து என்னோடய சார்ஜ் பார்த்திங்கன்னா 4000. நீங்கள் எல்போ இன்னும் 10 இன்ச்சஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 5000 கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.